ஓம் ஹ்ரீம் ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாஹா சுதா நமோஸ்துதே. சூரிய பகவானை போற்றி. அனைவருக்கும் அடியன் பாஸ்கர சர்மாவின் ஆத்ம வணக்கங்கள். அடியன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் அப்படிங்கிறது, நான் ஜோதிடம் எதுக்காக கற்றுக்கிட்டு இருக்கேன்னா, ஒரு சுயமாக ஒருத்தவங்களோட ஜாதகத்தை பார்த்து அது மூலமாக ஒரு பெனிஃபிட் அடையணுங்கிற அந்த நோக்கத்துக்காக அடியேன் கற்றுக்கலை. இதுவரைக்கும் அந்த எண்ணங்கள் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் வந்தால் அடியேனுக்கு தோணினா அதை செய்வேன். ஸோ பொது சேவைகளுக்காக மட்டும்தான் இந்த பதிவுகளை அடியேன் கொடுத்துட்ருக்கேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர் இருக்கார். ஒரு ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா பிஹெச்டி என்னென்ன ஒரு ஹை குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்கோ எல்லாம் நிபுணத்துவம் மிக்க ஒரு ஜோதிடர் படித்து முடிச்சிருக்காரு. அவருக்கு எனக்கு ஒரு உரையாடல் நடக்கும்போது அவர் சொல்கிறாரு, சாமி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 ஜாதகம் வருதுன்னா அதில் ஒரு 10 ஜாதகம் பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ அந்த மாதிரி என் கணவர் என்னை ஏமாத்துறாரு, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் கூட தொடர்பு இருக்கா, இல்லை 9 பேர் கூட தொடர்பு இருக்கா, என்னை ஒதுக்கிடுவாரா, வெறுத்துருவாரா, இவர் மாற மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இப்போது இதுக்கு நான் ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, எப்படி மெயினாக நான் பெண்களுக்கே சொல்கிறேனே, நம்ம தீர்வு காண்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, முதல்ல அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா, முதல் பரிகாரம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், இருந்தாலும் அதை நான் அடியேன் ஞாபகப்படுத்துகிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். முதல்ல மனைவியாக இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், அக்கறை, கேரிங், எல்லா விஷயங்களையும் செய்து பாருங்கள், மாற்றம் வருதான். முதல் பரிகாரம் வரலையா, அடுத்தது 2வது பரிகாரம் என்ன அப்படின்னா, உற்றார் உறவினர்களை வச்சு பேசி அதை ஒரு சரியாக்க முடியுமா முயற்சி பண்ணி பாருங்கள். அதுவும் நடக்கலையா, 3வது பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஒரு ஜோதிடர்கள், என்னோட நண்பர் சொன்னார் என்னென்னா, நான் ஒரு பெரிய ஜோதிடர், நல்ல ஜோதிடர்கள் யாரும் இதை அப்ரிஷியேட் பண்ணி அதை ஊக்குவிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜோதிடத்தில் சம்பாதிக்கிறதுக்கு இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு கல்வி, கேள்வி அத்தனை கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம எந்தெந்த தசாபுத்தி நடக்குது, அதில் எதனால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அது கிரகங்கள் சார்ந்து அது ஏற்பட்டிருந்தாலும், பல ஜோதிடர்கள் இப்போ நான் எல்லாரையும் சொல்ல, பல ஜோதிடர்கள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு 90 பேர் நல்ல ஜோதிடர்களாக இருப்பாங்க, 10 பேர் அப்படி சொல்ல முடியாது. அப்போது ஒரு ஜோதிடர்கிட்ட தீர்வு கிடைக்கலன்னா இன்னொரு ஜோதிடர்கிட்ட தீர்வு கிடைக்கலன்னா இன்னொரு ஜோதிடர், அடுத்த ஜோதிடரும் சரி வரலையா, பரிகாரங்கள் செய்யக்கூடிய மந்திரவாதிகள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையா தேடி போய் நம்ம எவ்வளோ காசு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ யாகம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் இதுக்காக என்ன வேணால் செய்கிறேன் அப்படின்னு நிறைய மனிதர்கள் போய் அவங்களோட மன உளைச்சலுக்கு ஆளாகி பணம் விரயம், நிறைய ஏமாற்றப்பட்டு, அதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு சூழல், அதாவது ஒருத்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாமல் அது வேறு ஒரு சூழ்நிலை மூலமாக அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும் போது எந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது இந்த மாதிரி 2 பரிகாரங்கள் செய்தும் சரியாகலை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் சமுதாயம் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ தொழிலை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆன்மீகவாதின்னா ஒரு பக்தி பாடல்களோ இல்லை ஸ்தோத்திரங்கள், கோவிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு மந்திரவாதியாலேயோ இல்லை ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஷார்ட் டைம் ரெமடினாலேயோ இல்லை என்ன பண்ணி ஒருத்தர் மனசு மாறி வராருன்னா அது நிரந்தரமாக இருக்காது. ஒரு 6 மாதத்துக்கு திரும்ப மாறின மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பழைய நிலைக்கு சென்று விடுவார்கள். அப்போ பழைய நிலைக்கு சென்று விட்டால் முதல் நிலையில் இருந்ததை விட ரொம்ப கொடுமையான சூழலாக இருக்கும், அதை நம்மளால் பேலன்ஸே பண்ண முடியாது.
அப்போது உங்களுடைய கேரிங், உங்களுடைய அக்கறை, உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் இதை நீங்கள் கரெக்டாக செய்யும்போது நீங்கள் மெருகேறும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனது மாறி உங்களை தேடி வரும் பொழுது, மனம் திருந்தி வரும்போது அது நிலையானதாக இருக்கும், என்றும் உங்களை விட்டு அது போகவே போகாது. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா, இல்லை ஜோதிட ரீதியாக பரிகாரம் சொல்லணும், இல்லை ஆன்மீக ரீதியாக பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இலுப்பை எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இலுப்பை எண்ணெயை நீங்கள் சனிக்கிழமைகளில் இல்லைன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இலுப்பை எண்ணெய் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அதை மண் விளக்கு, கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய மண் விளக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் தொடர்ந்து விளக்கேற்றி அர்த்தநாரீஸ்வரரை வழிபடும் பொழுது அப்போ அவங்க தவறுகளை உணர்ந்து இந்த அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே அதிகரிக்கும். அடுத்து ஒரு ஆன்மீக சம்பந்தமான பரிகாரம் என்னென்னா, உங்களுக்கு தெரிந்த குருக்கள் இருக்காங்க, இல்லை சாஸ்திரிகள் இருக்காங்க, யாராவது இருக்காங்க, எங்ககிட்ட வசதி இருக்குது, ஒரு யாகம் பண்ணிக்கலாம் பரிகாரத்துக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐக்கியபத்திய யாகம். ஐக்கியபத்தியம் அப்படின்னா அந்யோன்யம்னு அர்த்தம். அந்த ஐக்கியபத்திய இந்திராக்னி அப்போ இந்திரன் அக்னி ஐக்கியபத்தியம் இவங்களை வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், இல்லை விவாகரத்துக்கு வரைக்கும் போகக்கூடிய, திரும்ப சேரணும்னு விரும்புகிறவங்க இந்த ஒரு முறையாக செய்யக்கூடிய ஒரு சாஸ்திரிகளோ குருக்களோ யார் பண்ணுறாங்களோ அவங்கள அணுகி இந்த யாகத்தை செய்யும் பொழுது அதனால் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடியேன்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவோகம்.